இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சுலபமாக மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவிளக்கு போடுறதுக்காக இந்த அழகில் ஒரு அழகு பச்சரிசி, மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க கடையில். ஒரு அழகு போடுறேன். இது 1/4 கிலோ அரிசி. இந்த அரிசியை 3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1 கப் அரிசிக்கு 3/4 கப் வெல்லம் நல்லா தட்டி வச்சுருக்கேன். 1/4 கிலோ அரிசிக்கு 175 கிராம் வெல்லம் தேவைப்படும். பாருங்கள், அரிசியை 3 முறை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் கழித்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரிசி ஊற வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை தண்ணியை வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சுத்தமாக தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு வெள்ளை துணியில் இந்த அரிசியை போட்டுக்கலாம். இதை நல்லா பரப்பி விட்டு சுமார் 15 நிமிஷம் இப்படியே விட்டுடலாம். நிழல்லையே காயட்டும். 15 நிமிஷம் இப்படியே விட்டுடலாம். நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், அரிசி இந்த மாதிரி இருக்கணும். கையில் ஒட்டாமல் இப்படி விழணும். பாருங்கள், லேசாக ஈரம் இருக்குது அரிசி. இப்போது இந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், அரிசி பவுட்ரு பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா நைஸாகவும் இருக்குது, லேசாக குறப்பாக இருக்கும். இதை சலிக்க வேண்டியதில்லை. இதோட 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். இதை போட்டு இன்னொரு சுற்றிக்கலாம். பாருங்கள், ரைஸ் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்திலேருந்து கொஞ்சம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஒரே அடியாக போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கலாம். மாவு சூடாகக்கூடாது. அங்கே ஒரு முறை போட்ட வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் எந்த அளவுக்கு தேவைங்கிறது, ஒவ்வொரு அரிசி எந்த அளவுக்கு தேவைங்கிறத பார்த்துக்கலாம். ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் எவ்வளோ வெல்லம் தேவைப்படுங்கிறது கரெக்டாக சொல்ல முடியாது. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ தேவைங்கிறது கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். மீதம் இருக்கிற வெல்லத்தையும் இதில் போட்டுக்கிறேன். எல்லா வெல்லத்தையும் போட்டு அரைச்ச பிறகு இந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், இப்போ நல்லா பிடிக்க வரும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம போட்டிருந்த வெல்லம் அரிசி அளவு கரெக்டாக இருந்தது. பாருங்கள், மாவிளக்குக்கு மாவு தயாராகிடுச்சு. இது எப்படி விளக்கா செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மாவிளக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.